வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. இந்த வசனத்தோடு தான், இந்த அதிகாரத்தோடு கூட தான் வெளிப்படுத்தின விசேஷம் முடிவுக்கு வருகிறது. நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி பொதுவாக திருச்சபை எதற்காக உருவாக்கப்பட்டது, திருச்சபையினுடைய நோக்கம் என்ன, கர்த்தர் ஏன் திருச்சபையை உண்டாக்கினார் என்பது சொன்னால், அவர் மீண்டும் வந்து அழைத்து கொண்டு போகிறார். அதனால தான் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் உடன்படிக்கை என்று சொல்லக்கூடியதான திருவிருந்து கம்யூனியன் எடுக்கும்போது கூட, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இயேசுவின் வருகை என்பது ஒரு மூல உபதேசங்களில் ஒன்றாக மட்டுமல்ல, அதுதான் திருச்சபையினுடைய டெஸ்டினேஷன், முடிவு. அதற்காகத்தான் சர்ச், வேற எதற்காகவும் இல்லை. ஆண்டவர் தம்முடைய திருச்சபையை தம்முடைய சித்தத்துக்கு ஏற்றபடி ரெடி பண்ணி பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். எஸ்தரை அவர்கள் எல்லா கன்னிகைகளோடு கொண்டு வருகிறார்கள். ஆனால் ராஜாவுடைய அரண்மனைக்கு உடனடியாக கொண்டு போகப்படவில்லை. ராஜாவுடையதான அந்த பள்ளி அறைக்கு உடனடியாக கொண்டு போகப்படவில்லை. அவளை வைத்து ஏகாவின் கரத்தில் ஒப்படைத்து 7 தாதிமார்கள் அவரை சுத்திகரித்து உருவாக்கி ராஜாவுக்கு ஏற்றபடி அவளை மாற்றுகிறார்கள். என்னென்ன விதத்தில் சுத்திகரிக்கணுமோ எல்லா விதத்திலும் சுத்திகரித்து ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றின பிறகுதான் அவளை கொண்டு போய் ராஜாவின் கையில் ஒப்படைக்க முடியும். ஏற்கனவே செலக்ட் பண்ணப்பட்டவங்க எல்லாமே கன்னிகைகள் தான். செலக்ட் பண்ணி தி பெஸ்ட், அந்த 127 நாட்டில் இருக்கக்கூடியதான அந்த எல்லாத்துலேயும் இருக்கிறதுலே தி பெஸ்ட்டை தான் அவங்க கொண்டு வராங்க. ஆனாலும் கொண்டு வந்த உடனே ராஜா கிட்ட நேராக கொண்டு போக முடியாது. அவளை ஒரு இடத்துல வைத்து, கன்னி மாடத்தில் வைத்து அவளை தயார் பண்ணி ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அதுக்கப்புறம் கொண்டு போய் தான் ராஜா கிட்ட ஒப்படைக்க முடியும். அதே காரியம்தான் இப்பொழுது திருச்சபை செய்கிறது. இப்போது திருச்சபையினுடைய வேலை என்னவென்று சொன்னால், உங்களை உலகத்திலிருந்து கர்த்தர் வேறு பிரித்து மகிமையின் ராஜாவின் கையில் கொண்டு போய் ஒப்படைக்க போகிறார். அது வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார், சுத்திகரித்து கொண்டிருக்கிறார், ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறார். அப்ப இங்கே இருந்து ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி மாறினா மட்டும்தான் அவரை சந்திக்க முடியும். இங்கே இருக்கிறதுனால மட்டும், இப்ப எஸ்தரோடு கூட அநேக கன்னிகைகள் கொண்டு வரப்பட்டார்கள். ஆனால் எல்லோரும் ராஜஸ்திரியாய் மாறவில்லை. அந்த எஸ்தருக்கும் மற்ற ஸ்திரீகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. எஸ்தருடைய குணாதிசயத்திற்கும் அந்த கூட வந்த கன்னிகைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. அவைகளிலே ராஜாவினுடைய அன்பு எஸ்தரை மேல் இருந்தது. காரணம், எஸ்தர் என்னென்ன காரியங்கள்லாம் செய்தாள் என்பதை நீங்கள் அப்புறம் போய் எஸ்தரின் புஸ்தகத்தை படித்து பாருங்கள். அதே மாதிரி தான் திருச்சபை. ஏதோ சர்ச்சுக்கு வந்த பிறகு உள்ள வந்தாச்சு, ஒரே ரீசனுக்காக பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்போம் என்றால் நீங்கள் ஏமாறுவீர்கள். அப்படி வேதம் ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. கிறிஸ்தவர்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவேன் என்று கர்த்தர் ஒரு நாளும் சொல்லவில்லை. உண்மையும் உத்தமம் உள்ளவர்களைத்தான் கொண்டு போவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எஜமானுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் உள்ளே பிரவேசிக்க முடியும். அவர் விரும்புகிற மனவாட்டி தான் அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார முடியும். திருப்பி திருப்பி வெளிப்படுத்துற விசேஷத்தில் கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, 10 தடவை சொல்றார் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்ப அந்த ஜெயம் கொண்டவன் தான் திருச்சபையிலிருந்து அவரோடு கூட போய் சிங்காசனத்தில் உட்கார முடியும். ஜெயம் பெறாதவன் போக முடியாது. இன்னைக்கு சபைக்கு வந்துட்டாலே, கிறிஸ்தவர்கள் ஆயிட்டாரே, அதான் நான் சொல்லுவேன், உலகத்தின் சபையை இருக்கிறவர்களை நீங்கள் பாரம்பரிய சபை என்று சொல்லுவீர்கள். இது பெந்தகோஸ்தே பாரம்பரியம், அவ்வளவுதான் வித்தியாசம். அவர்களுக்கு வேற ஒரு பாரம்பரியம், இங்கே ஆவிக்குரிய பாரம்பரியம். அவர்களுக்கு வேற இருக்கிற மாதிரி இங்கே ஒன்று இருக்கு. அதனுடைய விளைவு என்ன? நாம் அந்த பாரம்பரியத்துக்குள்ளே வந்து விட்டபடினால் சபை அந்த உணர்வில்லாத இருதயத்துக்கு போய்விட்டது. மணவாளனை சந்திக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. சபை உலக ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு இடமாய் மாறிவிட்டது. சபை என்பது ஒரு சடங்காச்சாரத்தினுடைய ஸ்தலமாய் மாறிவிட்டது. வாரந்தோறும் வந்து இடம் இருந்து அட்டன் பண்ணிட்டு போறக்கூடிய ஒரு ஸ்தலம், அவ்வளவுதான். அவ்வளவுதான் திருச்சபை. நீங்கள் எந்த பாரம்பரியம் என்று யாரை பார்த்து கேலி செய்தீர்களோ, நீங்கள் அதே இடத்தில் தான் இருக்கிறீர்கள். ஆவிக்குரிய பாரம்பரியத்தில் இருக்கிறீர்கள். நான் எல்லாரையும் சொல்லவில்லை, பெரும்பான்மையானவர்கள். அப்படியானால் இந்த மணவாளனை சந்திக்க வேண்டும். சபையினுடைய பிரதானமான நோக்கம் என்ன? எப்படி புஸ்தகம் முடியுது பாருங்க. ஆரம்பிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் அவர் சந்திக்கும்படி வந்தார். இங்கே முடியும் போது மணவாட்டி, மணவாளன் சந்திக்கும்படி வந்தார். ஆதியாகமத்தில் முடியும் போது மணவாட்டி வா என்பார்களாக. அன்னைக்கு வந்த அந்த மணவாளன் போயிட்டார். திருப்பி உன்னத பாட்டு சொல்லுது, அவர் கதவை தட்டினேன், அவள் திறக்கவில்லை. அவள் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கா படுத்துட்டு. நான் வஸ்திரத்தை களைந்தேன், பாதங்களை கழுவினேன், எப்படி திறப்பேன் என்று சபை நல்லா பேசுது, நல்ல மெசேஜ் இருக்கு. ஆனா கதவை திறக்க மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்றார் வெளிப்படுத்தும் விசேஷத்துல, கதவை திற. உன்னத பாட்டில் சொன்ன மாதிரியே சொல்றார், இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். மணவாளன் போய்விட்டார். இப்ப மணவாட்டி சொல்றா, ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாக. அப்ப சபை அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிற திருச்சபையா இருக்கணும்.
அதுதான் சபையினுடைய பிரதான நோக்கம். வேற எதற்காகவும் சபை உண்டாக்கப்படவில்லை. சபை உலக ஆசீர்வாதத்துக்கான ஸ்தலம் கிடையாது. சபை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கான ஸ்தலம். அப்பொழுது இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த கூட கொடுக்கப்படுகிற காரியத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வரப்போகிற தேவனை நீங்கள் அறியாது இருக்கிறீர்கள். அதுவும் இந்த காலகட்டம் கர்த்தருக்கு சித்தமானால் வருகை நம்முடைய காலத்தில் நடக்க நிறைய வாய்ப்புள்ள காலகட்டம். மணவாளன் வாசப்படியில் நிற்கிற காலகட்டம். எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஒரு சேர நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்படியானால் இந்த காலகட்டத்தில் திருச்சபையானது மணவாளனை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறதா? அவர் வரும்போது அவரோடு கூட மறுரூபமாகி போகுமா? வசனம் தெரியும், பாட்டு தெரியும், அதெல்லாம் ஒரு குறையும் கிடையாது. யாருக்கும் வசனம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் உட்காந்து மணிக்கணக்கில் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் செய்தி கேட்கிற கூட்டம் தான். போகுமாங்கிறதான் கேள்வி. இங்க இயேசு கூட 3.5 வருஷம் இருந்த யூதாஸ் போல சபையில இருக்கிறதுனால மட்டும் போயிட முடியாது. சபை கூடி வருவதை சில விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டுவிடக் கூடாது. கண்டிப்பா கூடி வரணும். ஆனால் கூடி வருவது மட்டும் எலிஜிபிள் அல்ல, அது மட்டும் போதுமானது அல்ல. இங்கே வந்து சில காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. அதுல பிரதானமானது என்ன? மணவாளனை சந்திப்பதற்கு வாஞ்சை, வா என்பார்களாக. இங்க இருக்கிறவங்களை எத்தனை பேருக்கு இயேசுவை சந்திக்கணும்னு ஆசை இருக்குதுன்னு கேட்டா, கையை தூக்க சொன்னா பொய்யா கையை தூக்குற கூட்டம் பெருசு. அதனால கை தூக்க சொல்றதே இல்லை. ஏன்னா கை தூக்காட்டி இவர் என்ன நினைப்பாரோ அப்படின்ட்டு கை தூக்குறவங்க இருக்கிறாங்க. எத்தனை பேர் இயேசுவை உண்மையா சந்திப்பீங்க இப்ப வந்தா? எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கிறாங்க? சாரண ஒரு ஜமா அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே அப்படின்னு பாடுவாங்க. அந்த வாஞ்சை, விருப்பம் இன்னைக்கு திருச்சபைக்கு இருக்குதா? அந்த இடத்தில் நாம் இருக்கிறோமான்னா இல்ல. இயேசு வரும்போது நான் போவேன், இது நம்ம எல்லாருக்கும் சரி. ஆனால் இயேசுவே வாரும் இது கிடையாது. நம்ம எல்லாரும் எந்த இடத்துல இருக்கிறோம்னா இயேசு வரும்போது கண்டிப்பா போகணும், அந்த ஆசை இருக்குது. ஆனா இப்பவே இயேசு வாரும் அப்படின்னா பெரும்பான்மையானவர்களுக்கு கிடையாது. ஏன்னா அவரை வான்னு சொல்ற இடத்துலயே நாம இல்ல. முதல்ல நமக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தின் மேல ஆசை, உலகத்தில் உள்ளது மேல ஆசை. நாம இதை மறந்துட்டோம். இயேசுவின் வருகை எப்ப வேணாலும் வரும்ன்றதை மறந்துட்டோம். இப்ப நாம எந்த இடத்துல இருக்கிறோம்னா, ஒரு 70 வயசு 80 வயசு கழிச்சு ஒரு நாள் கண்டிப்பாய் மரணம் வரும். மரணம் வரும் பொழுது நான் அவருக்குள்ளே நித்திரை அடைந்து பரலோகத்திலே போவேன். இதுதான் நம்முடையதான ஒரே மைண்ட், இருக்கிற மைண்ட் அதான். ஆனால் இப்ப இயேசு வருவாரு அப்படிங்கிறது போயிடுச்சு. அதை விட முக்கியம், இப்ப இயேசுவே வாரும் அப்படின்னு கூப்பிடுறது இல்லவே இல்லை. ஒரு 1% கூப்பிட்டா ஆச்சரியம். இப்போ இயேசுவே வாரும் 1ஆம் நூற்றாண்டுல, அதாவது அப்போஸ்தலர் காலத்துல, இப்ப நீங்க யாரை பார்த்தாலும் பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயாங்கிறீங்களே, அந்த மாதிரி அப்பொழுது சொல்ல மாட்டாங்களாம். அப்ப யாரை பார்த்தாலும் அவங்க சொல்ற வார்த்தை என்னவா இருக்கும் தெரியுமா? மாரநாதான்னு சொல்லுவாங்களாம். அவங்க சொல்ற ஒரே வார்த்தை மாரநாதா. அதோட அர்த்தம் என்னன்னா, இயேசு சீக்கிரம் வருகிறார். அவங்க அந்த வார்த்தையினாலே ஒருத்தர் தேர்ச்சி கொள்வாங்களாம். ஒரு இடத்துல கொண்டு போவாங்களாம் அடிக்கிறதுக்கு, ரத்த சாட்சியா மறிக்க கூட்டிட்டு போகும்போது அடி வாங்கிட்டு எதிரில் ஒருத்தர் வருவாராம். அவர் அப்படியே தூக்கிட்டு வருவாங்களாம். அப்ப அந்த அடிக்க போறவர், அந்த அடி வாங்கிட்டு வரவர், அடிக்க போறவர், அந்த தூக்கிட்டு போறவரை பார்த்து சொல்லுவாங்களாம், அடி வாங்க போறவரை, மாரநாதா அப்படின்ட்டு போவாரா. அதுனா என்ன அர்த்தம்னா, மறுதளிச்சிடாத, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், நம்ம செத்தாலும் பரலோகத்துக்கு தான் போறோம். இந்த வார்த்தையினாலே ஒருவர் தேர்ச்சி கொண்டார்களாம். இன்னைக்கு மாரநாதாவும் போயிருச்சு, இயேசு வருவாருங்கிறதும் போயிருச்சு, அந்த தாட்டும் போயிருச்சு. இன்னைக்கு நாம அவரை சந்திக்கிற இடத்தில் சபை இல்லை. இதான் நிதர்சனமான உண்மை. உணர்வில்லாத இருதயம். சர்ச் என்பது ஒரு கமர்ஷியல் சைட்டாக மாறிவிட்டது, ஒரு வியாபார ஸ்தலம், பிசினஸ் சென்டர். சபை என்பது ஒரு ரிலிஜியஸ் சென்டர், அதாவது ஒரு மத ரீதியான இடமாய் மாறிவிட்டது. சபை என்பது ஒரு களியாட்டத்துக்கான இடமாய் மாறிவிட்டது. சபை என்பது மணவாளனை மணவாட்டி சந்திக்கிற இடம் என்பது போய்விட்டது. இப்ப அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சபையை நீங்க என்ன அடையாளங்களை பார்த்தாலும், என்ன அடையாளங்களை உங்களுக்கு காமிச்சாலும், எண்ட் ஆஃப் த டே முடிவு என்ன தெரியுமா? இயேசுவை சந்திக்க நீங்கள் புறப்பட வேண்டும். இந்த அடையாளங்கள் எல்லாம் உங்கள் விசுவாசத்தை தூண்டுவதற்காக இப்படி எல்லாம் வருது, ஆயத்தப்படுங்க சொல்றதுக்கு. ஆனால் இதல்ல ஆயத்தம். ஆயத்தம் என்பது உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்க என்னதான் சபை எத்தனை வருஷம் நடத்தினாலும், எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வந்தாலும், இயேசு வரும்போது சபை போகாவிட்டால் நீ அத்தனை வருஷம் பண்ண அத்தனையும் வீண், வேஸ்ட். எத்தனை வருஷம் நான் ஆண்டவர்கிட்ட இருக்கிறேன், எத்தனை வருஷம் ஊழியம் பண்றேங்கிறது முக்கியம் இல்ல, இயேசு வரும்போது அவரோட போவேனாங்கிறதா முக்கியம். அந்த நிமிஷம், அந்த நாள், அதான் இம்பார்ட்டன்ட்.
அதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? அதோட பிரதானம் என்ன? அவரை எதிர்பார்த்து காத்திருத்தல், விருப்பம். பல நேரங்களிலே ஒரு சாதாரணமான மனிதர்கள் நாங்கள், நீங்களும் அப்படித்தான். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது உங்களை ஒருத்தர் அழைத்திருந்தால் அந்த இடத்துல போய் நீங்கள் இறங்கும் போது நீங்கள் அந்த இறங்குற இடத்துல அவர் வரவேற்கும் என்று எதிர்பார்ப்பீர்கள். ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா வாசல்ல நின்று ஒருத்தர் வரவேற்கணும். ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போனீங்கன்னா வாசல்ல நின்று ஒருத்தர் வரவேற்கணும். இது ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு சாதாரண எதிர்பார்ப்பு. அப்படி வரவேற்கவில்லை என்றால் மரியாதை குறைச்சலால் நீங்கள் நினைப்பீர்கள். நான் போனேன், வரவேற்க ஆளே இல்லை, கதவு சாத்தி இருந்துச்சு, என்ன அவங்க மதிக்கவே இல்லை. இதை நம்ம ரொம்ப சாதாரணமா சொல்லுவோம். நம்ம போய் நாங்கள் ஒரு மீட்டிங்கு போய் இறங்குறோம்னா இறங்குற இடத்துல அந்த வரவேற்க ஆள் இல்லாட்டி எங்களுக்கு கொஞ்சம் ஒரு வார்த்தை தோணும், என்ன வர சொல்லிட்டாங்க, யாரையுமே காணுமே அப்படின்னு. ஒரு அழிந்து போகிற மனிதர்களுக்கே நம்முடைய எண்ணம் இருக்குமானால் சர்வ வல்லமையுள்ள தேவன் வரப்போகிறார். தம்முடைய ரத்தத்தால் சம்பாதித்த சபையை மீட்டு கொண்டு போவதற்காக வரப்போகிறார். தாம் முன்குறித்த மனவாட்டியை அழைத்து கொண்டு போக வரப்போகிறார். அப்படியானால் அவருக்கு எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். வந்து நிற்கும் போது எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது, ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. அந்த எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு அனுபவம் இந்த கடைசி காலத்துல சபை அந்த இடத்தை விட்டு போயிருச்சு. எதிர்பார்த்து நிற்கிற இடத்தை விட்டு போயிருச்சு, வரவேற்கிற இடத்தை விட்டு போயிருச்சு. ஒரு 5% நான் எதிர்பார்க்கிறேன். 5% இருப்பாங்களா? நோவின் வேலைக்குள்ள ஒரு 8 பேர் போனாங்கன்னு இருக்கு. இன்னைக்கு ஒரு சபையிலிருந்து 8 பேர் போவாங்களா? எத்தனை பேர் சபைக்குள்ள இருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்ல, எத்தனை பேர் சபையிலிருந்து பரலோகத்துக்கு வருவாங்கன்றதான் முக்கியம். அதுதானே முக்கியம். இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனா எல்லாருக்கும் அந்த உத்தரவாதம் இருக்குதா? உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு அந்த உத்தரவாதம் இருக்கிறதா? அல்லது உங்களை நடத்துகிறவர்களுக்கு அந்த உத்தரவாதம் இருக்கிறதா? இயேசு தெளிவா சொல்றாரு, பிதாவை பார்த்து, என்னிடத்தில் கொடுத்தவர்களில் ஒருவன் கெட்டு போனான், மிச்சம் எல்லாமே பத்திரமா இருக்குன்றாரு. அந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா எத்தனை கெட்டு போச்சு எத்தனை போகணும்? நமக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை எல்லாம் போகணும், உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை எல்லாரும் போகணும். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நம்ம போக மாட்டோம். அவங்களுக்கு தெரியும் நம்ம ஆயத்தப்பட்டிருக்கிறோமா இல்லையான்னு. வெளியே உலகம் நம்மை நம்பும், நாம் ஆயத்தமா இல்லையா என்பதுதான் முக்கியம். அப்போ மணவாட்டியை பார்த்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற சுபாவம் என்ன? முதலாவதாக அவள் அந்த மணவாளனுக்காக காத்திருக்கிறவர்களாக, எப்போ வருவாரு வா என்று அழைக்கிற ஒரு சுபாவம். ஒவ்வொரு நாளும் விருப்பம் இல்லாதவர்களுக்கு ஏன் அதை செய்யணும் யோசிச்சு பாருங்க. ஒரு சிலருக்கு அட்வைஸ் பண்ணும்போது நாங்கள் கத்துக்கொண்டது, தேவையில்லாதவர்களுக்கு கொடுப்பதும் தப்பு. அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கணும், அவங்க அதை எதிர்பார்க்கணும். அப்படி கொண்டு போய் கொடுத்தாதான் அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, அல்லது கேட்கிறவங்களுக்கு கொடுக்க, அவங்க கேட்கிறவங்க கேட்காதவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதோட மதிப்பு இருக்காது. அதே மாதிரிதான் வான்னு சொல்லாதவங்களுக்கு இயேசுவின் வருகை மதிப்பு இருக்காது. அவங்க வேற வேலையில் இருக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் காத்திருக்கிறார்களோ அவர்களை அழைத்துக் கொண்டு போகும்படிதான் ஆண்டவர் வரப்போகிறார். அல்லேலூயா. முதலாவதாக இந்த இயேசுவை சந்திப்பதற்கு இருக்க வேண்டிய பிரதானமான குவாலிட்டி என்ன? மிக முக்கியமான குவாலிட்டி, உள்ளான குவாலிட்டி என்ன? வாசிங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்கள் பார்ப்போம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இதுதான் முதலாவது ஒரு மணவாட்டி மணவாளனை சந்திப்பதற்கான குவாலிட்டி, கற்புள்ளவள் என்று வேதம் சொல்லுகிறது. கற்புள்ளவளாக இருக்க வேண்டும். கற்பு என்பது என்னால் என்ன? இது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு. கற்பு என்பது வெறும் சரீரத்தை மட்டும் தகுதி உடையது அல்ல, சரீரத்தை மட்டும் உடையது அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் இந்த கற்புள்ளதுங்கிறதுக்கு விளக்கம் என்ன கொடுக்குறாங்கன்னா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கற்பு போயிடும் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கல்யாணம் பண்ணாம இருக்கிறவங்க தான் கற்புள்ளவர்கள். ஏன்னா சீயோன் மலையில 14ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல 1,44,000 பேர் நிற்கிறார்கள். அதுல இருக்கிறவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஸ்திரீகளால் கரைப்படாதவர்களும் கற்புள்ளவர்களும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் என்றால் பெண்ணை திருமணம் பண்ணாதவர்கள் என்றும், கற்புள்ளவர்கள் என்றால் ஆணை திருமணம் பண்ணாதவர்கள் என்றும் அவர்கள் அந்த வசனத்தை அப்படியே எடுத்துக்கிறாங்க. மற்ற எல்லா வசனத்தையும் ஸ்பிரிச்சுவலா தியானிப்பாங்க. இந்த ஒரு வசனத்தை மட்டும் அவங்க அப்படியே ஸ்பிரிச்சுவலா எடுக்காம உலக பிரகாரமா எடுத்து கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு உபதேசமாக்கிட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. திருமணம் ஆகாமல் கர்த்தருக்காக நிற்க வேண்டும் என்பது கர்த்தர் உங்கள் மேல் வைத்த திட்டமாய் இருக்குமானால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என வேதம் சொல்லுது, வரம் பெற்றவர்களை தவிர வேறு ஒருவரும் அப்படி இருக்க முடியாது.
அது இயற்கையோடைய பிரமாணம் என்ன? கர்த்தர் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அதான் இயற்கை பிரமாணம். ஒருவேளை வரம் பெற்றவர்களுக்கு அது பொருந்தும், எல்லாருக்கும் அல்ல. அப்படி இருக்கும் பொழுது இங்கே கற்புள்ளவர்கள் என்று சொல்லப்படுகிறதுடைய அர்த்தம் என்ன? கற்பு என்றை குறித்து எதை குறித்து சொல்லப்படுகிறது என்று சொல்லி பார்க்க வேண்டும். அப்படியானால் திருமணமானவர்களுக்கு எல்லாம் கற்பு போய்விட்டதா? அதையும் பார்க்கணும். இந்த வசனத்தின்படி கல்யாணம் பண்ணவங்களுக்கு கற்பு போயிடும்னா அவங்க சொல்றாங்க, ஒரு சிலர் சொல்றது உங்களுக்கு சொல்றேன். அப்படின்னா திருமணமாகவங்க எல்லாம் கற்பிழந்தவர்கள் அர்த்தம். ஆனா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் திருமணமாகி ஒரே கணவனோடு கூட உண்மையா இருக்கிறவர்களுக்கு பேர் தான் கற்பு கரசின்னு பேர். அவங்கள தான் கற்பு கரசிம்பாங்க. அப்போ கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ள கிறிஸ்துவை தவிர வேறொரு சிந்தனை இல்லை, கிறிஸ்துவினுடையதான அந்த அன்பை தவிர வேறொரு அன்பில்லை, கிறிஸ்துவுக்காக காத்திருக்கிற அந்த உபதேசத்தை தவிர வேறொரு உபதேசம் எனக்குள் இல்லை, எதுவும் எனக்குள் கலக்காது. கிறிஸ்து எனக்கு என்ன சொன்னாரோ அதை மட்டும் சிந்தித்துக் கொண்டிருப்பேன். பிலிப்பியருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். கற்புள்ளவர்களாய் வாழுங்கள் என்று சொல்லவில்லை, கற்புள்ளவர்களாய் சிந்தியுங்கள் என்று சொல்லுகிறார். உன் இருதயத்தின் நினைவுகளில் கூட கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவருக்கு இடமில்லை. உன் இருதயத்தினுடைய எண்ணத்தில் பரலோகத்தை தவிர வேறொருத்துக்கு இடமில்லை. அந்த இடம் இருக்கணும். அதைத்தான் பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதும் போது 11ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனத்தில் சொல்றாரு, எப்படி சர்ப்பமானது ஸ்திரீயானவளை வஞ்சித்ததோ அதே போல உண்மையினின்று உங்கள் இருதயம் விலகிவிடுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். அவரோட அர்த்தம் என்ன? வேறொரு உபதேசம், வேறொரு சிந்தனை, வேறொரு காரியம் உங்களோடு கூட கலக்காதபடிக்கு முழுக்க முழுக்க கிறிஸ்துவை பத்தின சிந்தனை. ஆண்டவர் இந்த செய்தியை கொடுக்கும் போது ஒரு காரியம் உணர்த்தினார். வெளிநாட்டில் நிறைய பேர் வேலை செய்வாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வெளிநாட்டில் இருக்கிற அப்படி போகும்போது ஒரு சிலர், நான் சொல்றேன் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் சொல்றேன், வெளிநாட்டுக்கு போகும்போது அவங்களால குடும்பத்தை விட்டுட்டு இருக்க முடியாது, அவங்களால மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு இருக்க முடியாது. அப்படி இருக்கும் சில வெளிநாடுகளில் மனைவியெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, குடும்பத்தை எல்லாம். அவங்க அவரே இருக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கும், குடும்பத்தை கூட்டு போய் இருக்க முடியாது சில நாடுகளில். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கிருந்து இங்கே ஃபோன் பண்ணும்போது கணவன் சொல்லுவார் மனைவியை பார்த்து, நான் வந்துடலான்னு இருக்கேம்மா, என்னால் இங்கே தனியாக இருக்க முடியல, பிள்ளைகளை பார்க்காம உங்களை பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே 2 வகையான மனவாட்டி இருக்கிறாங்க பதில் சொல்றதுல. ஒரு மனவாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, வந்துருங்கப்பா, எங்களுக்கும் நீங்கள் இல்லாமல் இருக்க முடியல, எங்களுக்கும் கஷ்டமா இருக்கு, கூழோ கஞ்சியோ ஏதோ ஒன்று வாங்க சேர்ந்து செய்வோம், 2 பேரும் வேலை பார்ப்போம், வந்துருங்க சேர்ந்து பார்ப்போம் அப்படின்னு. இது ஒரு வகையான மனவாட்டி. இன்னொரு மனவாட்டி இருக்கு, இது கொஞ்சம் ஞானம். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்பதான் இடம் வாங்கியிருக்கோம், இந்த வீட்டை கட்டி முடிச்சிட்டோம்னா, பிள்ளைங்க கொஞ்சம் ஒரு 15 வருஷம் நல்லா வளர்ந்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் செட்டில் ஆயிடலாம், செட்டில் ஆன பிறகு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த 2 மனவாட்டியில இந்த 2வது மனவாட்டி தான் உலக பிரகாரமா ஞானம். அந்த அம்மாவை பத்தி சொல்லும் போது, அந்த அம்மா மட்டும் அன்னைக்கு அப்படி சொல்லாம இருந்தா அவர் அப்பயே வந்திருப்பாரு, குடும்பம் நடுத்தல நின்று இருக்கோம்பா. ஆனா பெரும்பான்மையான அப்படி போன குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ அன்பு குறைவுகள் இருக்கிறது, எத்தனையோ குளறுபடிகள் இருக்கு, எத்தனையோ குடும்பங்கள் பிரச்சனைகளுக்கு நடுவில் போயிட்டு இருக்குது. இங்க ஒரு வீடு கட்டிடணும், இங்க ஒரு இடம் வாங்கிடணும், இங்க கொஞ்சம் வசதி ஆயிரணும், அது வரைக்கும் அவர் அங்க இருந்தாருன்னா நல்லது, அவர்கிட்ட இருந்து பணம் வரட்டும், அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வரட்டும், இங்க வச்சு நாம அதையெல்லாம் செஞ்சுப்போம், ஆனா அவரு அங்கேயே இருக்கட்டும். அவர் ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போனார்னா போதும், மற்றபடி அவர் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. இதே கூட்டம் தான் சர்ச்சில் இருக்கு. இயேசுநாதர் கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வேணும், இயேசுநாதர் கிட்ட இருந்து எல்லா விதமான காரியங்களும் வேணும், ஆனா இயேசுநாதர் வந்துடக்கூடாது, இங்க வந்து கூட்டிட்டு எல்லாம் போயிடக்கூடாது. அவர் அங்கேயே இருக்கணும், நம்ம இங்கே இருக்கணும், அவர் அங்கிருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நாம இங்க ஆசீர்வாதமா இருந்துகிட்டே இருக்கணும். இந்த கூட்டம் தான் இருக்கு. அந்த கூட்டத்தை பார்த்தான்னு சொல்றாரு, உன் இருதயத்துல நான் தான் வேணும் நீ நினைச்சினா இங்க எதையுமே வேணான்னு சொல்லிடுவேன். இயேசு வேணும்னு நினைக்கிறவனுக்கு இங்க எதுவுமே தேவைப்படாது. ஆனா ஒரு கூட்டத்துக்கு இங்கே தேவை, நீ எதையாவது ஒன்னத்தான் நேசிக்க முடியும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாவற்றிலும் நிலையற்றவனாய் இருக்கிறார். ஒன்று கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் வாங்கள்,
பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். உலகத்துக்குரியதாலை சிந்திக்கும்படி வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. கற்புள்ளவைகளே அவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இன்னைக்கு கடைசி காலத்துல பல சபைகள் சிந்திக்க சொல்லிக் கொடுக்கிறது கூட உலகத்தை தான் சொல்லிக் கொடுக்குது. இத கேளு, அதை கேளு, அதை வாங்கு, இப்படி இரு, இத அறிக்கை பண்ணு, அப்பதான் நீ பூமியில இப்படி இருப்ப அப்படி இருப்ப. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ ஒன்று என்னை பத்தின எண்ணத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு காரியத்தை நீ யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா கற்பில்லைங்கிறாரு. ஆவிக்குரிய கற்பு என்பது என்ன? என் தேவனை குறித்ததான சிந்தனை, பரலோகத்தை குறித்து. அதுதான் பவுல் சொல்றாரு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. நான் பேசுறது எல்லாமே ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஒரு கூட்டம் உட்கார்ந்து சொல்லும், பிராக்டிக்கலா யோசிங்க. உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக நின்று சொல்கிறேன், இந்த உலகத்தினுடைய தேவைகள் என்னவோ அதை பரலோகம் உங்களை விட அதிக கவனமாய் உங்களுக்கு கொடுக்கும். ஏனால் உங்கள் தேவை என்ன என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். குருவிகளுக்கு போஷிக்கிறவர், பூக்களுக்கு உடுத்து வைக்கிறவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? இன்னைக்கு என்னமோ பரமபிதாவுக்கு ஒண்ணுமே தெரியாத வாரியம். சர்வ வல்லமையுள்ள தேவன் 2 பேரை படைக்க போற தேவன், பின்னாடி சந்ததி வரப்போகிறது என்று தெரிந்த தேவன் இவ்வளவு பெரிய உலகத்தை ரெடி பண்ணி அந்த 2 பேர்கிட்ட கொடுப்பாருன்னா நீங்க 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியாதா? நீங்க பாருங்க, இப்ப உங்க பையன் வந்துட்டு உங்களை கேட்கிறாரு, 8வது படிக்கிற பையன், அப்பா எங்க வேலைக்கு போறீங்க, என்ன சம்பளம்? ஏண்டா இல்ல நீங்க என்ன படிக்க சொன்னீங்க, இந்த படிக்கும் போது எவ்வளவு செலவாகுதோ, இந்த சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவாகுது, ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளவு செலவாகுது. நீங்க சொல்ற வார்த்தை என்ன வரைக்கும் தெரியுமா? உனக்கு எதுக்கு இந்த கணக்கு, நீ போய் ஒழுங்கா என்ன செய்ய, படி, நீ போய் படி, அதை பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. உனக்கு கொடுக்கப்பட்டது படிக்கிறது மட்டும், படிச்சு நல்லா பாஸ் பண்ணு, உன் சாப்பாடு ட்ரெஸ்ஸு ஃபீஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அந்த கவலை உனக்கு வேணாம், அதை நீ யோசிக்கவும் யோசிக்காத, அந்த கவலையோட உட்காந்து படிக்காத. உனக்கு இருக்க வேண்டிய ஒரே கவலை, இதை நான் பாஸ் பண்ணி மேலே வரணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், பூமியில உனக்கு கொடுக்கப்பட வேண்டிய காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள், நாளைய தினத்தை குறித்து யோசிக்காதீங்கன்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவர் இன்று போஷித்த ஆண்டவர், நேற்று கொடுத்த தேவன் நாளைக்கும் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதுதான் நீங்கள் அவரை நேசிக்கிற நேசத்தினுடைய உச்சம். எப்ப நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நம்புகிறீர்களோ அப்பதான் நீ உலகத்தில் இருக்கிறது மேல பயப்பட மாட்டீங்க, அதை பத்தி யோசிக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு பயம் இருக்குன்னா உங்கள் தேவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை குறைவா இருக்குன்னு அர்த்தம். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் முடிவு பரியந்தம் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். இன்னைக்கு நாம் அவரை அழைக்கிற இடத்துல இல்ல, இன்னைக்கு நாம் அவரை கூப்பிடுற இடத்துல இல்ல. இன்னொன்னு தாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது, இதுவும் இருந்துகிட்டுமே, இதுவும் நடக்கட்டுமே. அவர் நித்திய தேவன். அப்படி இருக்கும்போது நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்குது? வயசானா என்ன ஆகும்? எனக்கு தான் வயசாகும், என் தேவனுக்கு வயசே ஆகாது. நான் தாயின் கருவில் உருவாகும் போது என்னை தாங்கி பிடித்த தேவன், நான் ஒருவேளை வருகை தாமதித்து மண்ணுக்குள்ளே போனால் அன்னைய வரைக்கும் தாங்கி பிடிக்க அவர் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். ஒரு குறைவில்லாதபடி பாதுகாத்துக் கொள்வார். இன்னைக்கு 2 நினைவு. என்ன ஆகும்? ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுன்னா யார் பாப்பா? தேவன் பாப்பார். தேவன் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார், நம் மத்தியில உலாவுகிறார். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அப்பாவோ தாத்தாவோ நல்லா பணம் வச்சிருக்கும் போது நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா அந்த அப்பா கொண்டு பணம் கொடுக்கிறாரா இல்லையா? தாத்தா கொண்டு ஏதோ கொண்டு கொடுக்கிறாரா இல்லையா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா செய்வது அதிக நிச்சயம். இன்னைக்கு கடைசி உடனே என்ன சொல்லலாம்? இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குங்க. அதுதான் சொன்னேன், உங்களுக்கு எப்படியா நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு அது போதுமானதாக இருக்கிறது. ஒரு குறை இல்லாதபடிக்கு பரலோகம் என்னை பாதுகாக்கிறது. எப்பொழுதும் கர்த்தரை பத்தின சிந்தனை, ஊழியத்தை பத்தின சிந்தனை, பரலோகத்தை பத்தின சிந்தனை, ஏதாவது ஒன்று ஆண்டவருக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். யோசனையில் கூட அவர் தான் இருக்கணும், சிந்தனையில் கூட அவர் தான் இருக்கணும். எப்ப நீங்க தேவனை விட்டு வேறொரு காரியத்தை, நான் உங்க பாவத்தை சொல்லல, உலகத்துல உள்ளதான அநீதியான காரியங்களை சொல்லல, நீங்க தேவனை தவிர வேற எதையாவது உட்கார்ந்து வெட்டியா சில நேரத்தில் யோசிச்சுட்டு போக பாருங்க, அதை கூட பரலோகம் விரும்பல. என்ன யோசி, என்ன பாரு. அதனால தான் அவர் சொல்றாரு, சர்ப்பம் வேறொரு காரியத்தை சொன்னின போது அவள் ஏற்றுக்கொண்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவள் ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவு என்ன போச்சா? அவள் வஞ்சிக்கப்பட்டாள். அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். கற்புள்ள காரியங்கள், வேற எந்த ஒரு காரியமும் சபைக்குள்ள வராம பார்த்துக்கணும், வேறொரு உபதேசம் வராம பார்த்துக்கணும். வரும்போது எப்படி வரும் தெரியுமா? ஏதோ பிசாசு வாளோட 2 கொம்போடெல்லாம் உங்ககிட்ட பேச மாட்டான். வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 13:11 சொல்லுது, பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதா இருந்தது, வலு சர்ப்பத்தை போல் பேசினது. வர்றது எப்படி வரும்? ஊழியக்காரன் மாதிரி வரும்.
வரது விசுவாசி மாதிரி வரும், வரது ஆவிக்குரியவன் மாதிரி வரும். வந்து பேசுகிற காரியம் சர்பத்தின் காரியமாய் இருக்கும். அது பேசும்போது அதுக்கு வாயிலிருந்து புறப்படுகிறது சர்பத்தினுடையதாக இருக்கும். அதை நீங்கள் யோவான் ஸ்நானகனாய் இருந்து ஆவிகளை பகுத்தறிகிறவராய் இருந்தால் மட்டும்தான் அது விரியன் பாம்பு குட்டி என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இல்லாவிட்டால் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு அப்படி வஞ்சிக்கிற காரியம் சபையை நோக்கி வருது. சபையில இருக்கிறவங்க நிறைய பேர் யோவான் ஸ்நானகன் கிடையாது. சபையில உட்கார்ந்திருக்கிற நிறைய பேரு இந்த பாம்புகள் பேசுகிறதை நம்புகிற கூட்டம். நான் விசுவாசிகளுக்கும் சொல்லுகிறேன், ஒரு சில ஊழியர்களுக்கும் சொல்லுகிறேன். எந்த உபதேசம் வந்தாலும் காது கிணிதா இருக்கு, நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு உங்க மாம்சத்துக்கு தேவையானதா இருக்கும். ஒரே வருஷத்தில் கர்த்தர் உன்னை கோடீஸ்வரனாக்குவார். உங்கள் பணத்தை கர்த்தர் பலிக்கு பெருக பண்ணுவார். பண ஆசீர்வாதத்துக்கான கூட்டம். இது எல்லாம் சர்பத்தின் உபதேசம். இது தேவனிடத்திலிருந்து வந்தது கிடையாது. யோசிச்சு பாருங்க, டாக்ஸ் கட்ட இயேசுகிட்ட காசு இல்லை. அந்த தேவன் சொல்றாரு, போய் மீன் வாய பாரு, வெள்ளி பணம் இருக்கும், எடுத்துக்கொண்டு போய் உனக்கு எனக்கு சேர்த்து கட்டுங்கிறாரு. ஏன் அந்த தேவன் உட்கார்ந்து மலை பிரசங்கத்துல 3 நாள் பண பிரசங்கம் பண்ணியிருக்க கூடாது? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்த தேவன் ஏன் தரித்திரருக்கு பணத்தை கொடுத்துருக்க கூடாது? ஒரு யாசகம் கேட்க வராரு, பிச்சை கேட்க ஒருத்தர் வராரு, அவரை பார்த்து என்ன வேண்டும்னு கேட்டு அவருக்கு கண்ணு கொடுத்த தேவன் ஏன் காசு கொடுக்க கூடாது? இன்னைக்கு ஒரு கூட்டம் உங்களை ஏமாத்துது, வஞ்சிக்கிற காரியம் வருது. உங்களுடைய உலக பிரகாரமான தேவைகள், ஆசைகள் கடைசி காலத்தில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக இப்ப அதான் நடந்துகிட்டு இருக்கு. உலகத்தில் உள்ள பணம், ஆஸ்தி, சம்பாத்தியம், வீடு, மாயை, லக்ஸுரி, இதையெல்லாம் சொல்லி ஆண்டவர் நேரடியா சொல்றாரு, கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அதனாலதான் ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்றாரு, வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். அவர்கிட்ட இருந்து வருதா? கடைசி காலத்தில் அப்போஸ்தலர் என்று சொல்லியும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் வந்து உங்களை வஞ்சிப்பார்கள். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. இப்ப அந்த கற்பு அது என்ன செய்யும் தெரியுமா? உங்களை கொண்டு போய் தேவனுடைய உபதேசத்திலிருந்து பிரிச்சிரும். உங்களுக்கு தெரியவே தெரியாது. வேதம் சொல்லுது, சர்பத்தின் வார்த்தையை ஏவாள் கேட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க கேட்டாங்க. ஆனால் ஆதாம் ஏவாளை அறிந்தான், அவள் காயினை பெற்றாள். ஆனா 1 யோவான் சொல்லுது, பொல்லாங்கானால் பிறந்த காயின். ஆதாம் ஏவாள் இணைந்தாங்க, காயின் பிறக்கிறான். ஆனா வசனம் சொல்லுது பொல்லாங்கானால் பிறந்த காயின். அதோட அர்த்தம் என்ன? சரீர பிரகாரமாய் ஆதாம் வழியாக ஏவாளுக்கு குழந்தை வந்தாலும் ஆவிக்குரிய விதத்துல பிசாசின் உபதேசம் உள்ள போயிடுச்சு, அதன் வழியாக ஒரு பிள்ளை பிறக்குது. காயின் மிக மோசமானவனாக இருந்தார். அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. நீங்க ஆவிக்குரிய விதத்துல உட்கார்ந்துருக்கீங்க, நல்ல சபைக்குள்ள இருக்கீங்க, மாற்று கருத்து இல்ல. ஆனா சர்பத்தின் சத்தம் உங்களுக்கு போன் வழியாக, டிவி வழியாக, வாட்ஸ்அப் வழியாக, யூடியூப் வழியாக வந்துகிட்டே இருக்கு. அந்த சத்தத்துக்கு செவி சாய்த்து அந்த சத்தத்தை ஏற்றுக்கொண்டு அது சொல்லக்கூடிய மரத்தின் கனியை, அந்த உபதேசத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீர்கள் என்றால் உனக்கு பிறக்கிறது பொல்லாங்கானாய் இருக்கும். உன் சபை பொல்லாங்கானால் நிரப்பப்படும். கிறிஸ்து வருகிற காலம் சமீபமாயிற்று. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. உங்கள் சபை கிறிஸ்துவை சந்திக்கிற கற்புள்ள சபையாக இருக்கணும். அதுக்கு உனக்கு வைராக்கியம் இருக்கணும். நான் அப்படி போய் கிறிஸ்துவை சந்திக்கணுங்கிற வைராக்கியம் இருக்கணும். எல்லா உபதேசத்தையும் கேட்கறது, எல்லா காரியத்தையும் கேட்டுக்கிறது, எல்லாத்தையும் சபையில போயிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபையும் மாறி இருக்கு. சபைக்குள்ளையும் அப்படிப்பட்டதான பிசாசின் கூட்டம் உள்ள வந்து சபைக்குள்ள கொண்டாந்து வெளியே இருக்கக்கூடியதான வித்தை கொண்டாந்து கலக்கிறது. உலகத்தில் உள்ள காரியத்தை கொண்டாந்து இங்க கலக்கிறது. அங்க என்னென்னலாம் இருக்கோ இப்ப இங்க எல்லாமே இருக்கு. எது ஒரு சில சபைகள் தான் அந்த மணவாளனுக்காக கற்புள்ள சபையாக நிக்குது. பெரும்பான்மையான சபைகள் உலகத்தினுடைய உபதேசத்தை உள்ள ஏத்துக்கிட்டு காயினை பெற்றெடுக்கிற பொல்லாங்கானாய் இருக்கிறது. தயவு செய்து கர்த்தருக்காக காத்திருக்கிற கூட்டம் இந்த மாதிரி அருவருப்புகளை தொலைத்து விடுங்க. வெளிப்படுத்தல் 21 கடைசி வசனம் சொல்லுது, தீட்டுள்ளவைகளும் அருவருப்புள்ளதும் பொய்யை நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆண்டவர் விரும்புகிறது the cleanest one. பொய் இல்லாதது, அருவருப்பு இல்லாதது சபை காணப்பட வேண்டும். நீ தேவனுக்கு முன்பாக உண்மை இல்லாதவனாய் இருந்தால் உன் கையில் இருக்கிற பட்டத்துக்கு மரியாதை கிடையாது. நீ தேவனுக்கு முன்பாக உண்மை இல்லாதவனாய் இருந்தால் உன் கையில் இருக்கிற திருச்சபைக்கு மரியாதை கிடையாது. உன் தேவனுக்கு முன்பாக நீ குறை உள்ளவனாய் காணப்பட்டால் உன் கையில் கொடுக்கப்பட்ட ஊழியத்திற்கும் விசுவாசிக்கும் மரியாதை கிடையாது.
நீ தேவனுக்கு முன்பாக உண்மையா இருந்தாதான் அத்தனைக்கு மரியாதை. இவ்வளவும் இல்லாம யோசிச்சு பாருங்க, ஜீவன் இல்லாம ஒரு ஆள் செத்து போயிட்டு அவர் பக்கத்துல எத்தனை டிகிரி கொண்டு போய் வச்சாலும் என்ன பிரயோஜனம்? அதுக்கு பேரு பணம். ஜீவன் இருந்து பக்கத்துல டிகிரி போட்டா தான் அதுக்கு மரியாதை. கிறிஸ்து இருந்து, உன் ஊழியத்துல கிறிஸ்து இருந்து கூட எதை போட்டாலும் மரியாதை. தேவனே இல்லாம செஞ்சுட்டு கடைசியா சும்மா ஜாலியா போய் ஆண்டவருக்கு முன்னாடி பயங்கரமா நம்பிக்கையோட போய் நிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, உன்னை எனக்கு தெரியவே தெரியாதுங்கிறாரு. உன்னை அறியேன். இத்தனை வருஷம் பண்ணிட்டு போய் முன்னாடி நிக்கும் போது தெரியாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அதை விட உன் நிலைமையுடைய யோசிச்சு பாரு பாப்போம். மனுஷனை ஏமாத்தி, தேவனை ஏமாத்தி, பணத்தை ஏமாத்தி, உனக்கு கொடுக்கப்பட்ட சபையை ஏமாத்தி, உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை ஏமாத்தி, உனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை ஏமாத்தி, இத்தனையும் ஏமாத்திட்டு நீ தேவனுக்கு முன்பா போய் நின்னுனா தசமாம் காணிக்க கொடுத்துட்டா மட்டும் கர்த்தர் உன்னை உள்ள சேர்த்து பாருன்னா அது அநீதி இல்லையா? தேவன் நீதி உள்ளவர் அல்லவா? கர்த்தர் நீதி உள்ளவர். நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதலாவது சபை கற்புள்ளதா இருக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போலான்னா அது விபச்சாரம். இப்படி இருந்தால்தான் பரலோகத்துக்கு போக முடியும் சொன்னதான் அவன் மனவாட்டி. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் உங்ககிட்ட இருக்கிறாங்க, எவ்வளவு இடம் இருக்கு, எவ்வளவு கட்டடம் இருக்குன்றத முக்கிய விட தேவன் உங்ககிட்ட இருக்கிறாராங்கிறதா முக்கியம். அதை மட்டும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தெர்மாமீட்டர் வச்சு எப்படி நம்ம பாடியோடைய டெம்பரேச்சரை செக் பண்ணுவோமோ, பிபி செக் பண்றதுக்கு எப்படி மிஷின் வச்சிருக்கிறீங்களோ அதே மாதிரி தேவன் கூட இருக்கிறாராங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சிம்சோன் மேல தேவன் வந்த போது அவனுக்கு தெரிஞ்சிச்சு, போன போது அவனுக்கு தெரியல. அவன் தலைய முடிய எடுத்த உடனே தேவன் போனது அவனுக்கு தெரியல. பெலிஸ்தர்கள் வந்தார்கள் சொன்ன உடனே அவன் எழுந்திருச்சு, கர்த்தர் எப்பொழுதும் போல போவேன்னா கர்த்தர் இல்லை. பரிசுத்தாவி வந்தபோது தெரியும், போன போது தெரியாது. பரிசுத்தாவி வரும்போது அவர் உங்ககிட்ட சொல்லிட்டு வருவாரு, போகும்போது சொல்லாம கொள்ளாம போவார். ஜென்டில்மேன் போயிருவர். இதான் முதலாவதாக. கற்புள்ளவைகளோ அதையே சிந்தித்துக் கொண்டு